யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு காணி சுவீகரிக்கப்பட்ட மற்றும் சுவீகரிக்க அடையாளம் காணப்பட்ட காணி உரிமையாளர்களுடனான கலந்துரையாடல் குழப்பத்துடன் முடிவடைந்தது. விமான நிலையத்திற்காக காணி சுவீகரிக்கப்பட்ட மற்றும் சுவீகரிக்க அடையாளம் காணப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு காணிகளுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலர் பிரதீபன் கலந்து கொண்டார். இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு சத்திய கடுதாசியில் கையொப்பமிட வேண்டும் என கோரியதை அடுத்து சத்திய கடுதாசியில் இழப்பீட்டுத் தொகையோ காணியின் விவரமோ எதுவும் இல்லாமல் சத்திய கடுதாசி தெளிவற்று காணப்படுவதால் சத்திய கடுதாசியில் கையெழுத்தை வைக்க முடியாது என காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதனை அடுத்து அதிகாரிகளும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து மண்டபத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அதனை அடுத்து பெருமளவான காணி உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேறினர். எங்களை விட்டு கலைச்சு கொண்டு போச்சுன. நாங்களும் இந்த இடம் முழுக்களும் இருந்திருந்து இன்றைக்கும் அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்கிற காணியை பிடிச்சி 60,000 ரூபா சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்கிறீங்க. நீங்கள் வருமானத்தை தான் எடுக்கிறீர்கள் வழியோ பாதுகாப்பு வளையத்துக்கு இல்லையோ ஏர்போர்ட் கட்ட லந்திரமாக உற்பத்தி செய்கிறதுக்கோ அங்கே இல்லை. இன்றைக்கு வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் தமிழன் சொத்தை எடுத்து. சரியா? இதுக்கு இப்போ எத்தனை வருஷமாக தாரியல், எத்தனை வருஷமாக மக்கள் ஏமாத்துறீர்கள்? ஒரு வருஷம் 2 வருஷம் 34-35 வருஷமாச்சு எங்களோட பூமியை விட்டு நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த முடிவும் கிடைக்கல. இப்போ வந்து ஏமாத்துக்கு தானே இருக்கிறீங்க. எங்களோட தமிழ் ஜனமும் சீரில்லை, எங்களோட அரசாங்கமும் சீரில்லை. ஏதோ அவன் என்னென்னா நான் கேட்டதுக்கு மரமலையில் தலையாடி கொண்டு இருக்கிறேன். ஏஜியே தலையாட்டி போட்டு வேண்டியதை போமடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார். நாங்கள் வளர்க்கிட்டு வரோம். முந்தைய எடுத்தது 1000 மீட்டருக்குள்ளான எடுத்தது எங்களோட வீட்டுக்கு பின்பக்கிறோம். இப்போ என்னென்று சொன்னால் பலாலி ரோடில் இருந்து கட்டுவன் சந்தி பொறுக்க கவர் பண்ணினேன். அது அளவு பூமியும் தேவையா? அவ்வளோ பூமியும் வைக்க தேவையே இல்லை. இருக்கிற ஏர்போர்ட்டையோ அந்த பழைய ஏர்போர்ட்டையோ திருத்தாமல் பிளேன்னு காட்டுக்கு ஓடுது. இனியா திருத்த போயின அந்த 35 வருஷம் லந்தரம் இல்லாத இடத்த இனியா நிமித்த போயினவே. இது சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றுறதுக்கு தான் உந்தளவு ஃபேமஸ் செய்யினேன். 35 வருஷம் ஆச்சுது. நாங்களும் இன்றைக்கும் வாடகை கொடுத்து தான் இருக்கிறோம். எங்களுக்கு வெளிநாட்டு உதவியும் இல்லை, உள்நாட்டு உதவியும் இல்லை. அப்போ வாடகை கொடுத்து இருக்கிறபடியாக நாங்கள் எங்களோட தோட்டம் செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இடத்தை தந்தால் நாங்கள் ஒரு கொட்டில் போட்டு தந்து நாங்கள் இருப்போம். இவ்வளோ காலமும் நாங்கள் வாடகைக்கு தடையாக இருக்கிறோம், சாகவும் போகிறோம். இன்றைக்கு கண்டாலும் அந்த இடத்தை விட்டால் நாங்கள் ஒரு கொட்டில் போட்டுக்கொண்டு அதில் இருந்த ஒரு தோட்டத்தை செய்வோம். ஒன்றும் செய்ய இல்லாமல் கிடக்குது. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? பிரச்சனை முடிஞ்சுது. இன்றைக்கு என்ன வாமண்டால் ஏதோ கடிதம் தாரமாக இப்போ அதில் எழுதுங்கோ பிடியுங்கோண்டால் என்ன ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் எழுதி என்ன தெரியா செய்கிறது? இவ்வளவு உங்களுக்கு அன்றைக்கி இவ்வளோ தரலாம், உங்களுக்கு சம்மதம் ஒன்று கேட்டாலாவது நாங்கள் எதுவும் ஒன்றும் செய்யலாம். சும்மா ஒரு கடிதத்தை காட்டினோமாம். நான் மேலே போகையில் கீழே தான் எல்லாரும் சொல்லுதுகள். அப்போ என்ன செய்கிறோன்னு சொல்லுங்க பாப்பா. பலாலி விமான நிலைய விஸ்தீரிப்புக்காக 1986ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக கூப்பிட்டிருந்தவர். அந்த கூப்பிட்ட பொழுது அவர்கள் ஒரு ஃபோமில் கையெழுத்து வேண்ட நிலைமை ஒன்று வந்தது. அப்போ மக்கள் கிட்டவே என்னன்னு சொன்னால், நீங்கள் இழப்பீடுன்றது எவ்வளவு தருவியல், அதற்கான இழப்பீடுன்றதுக்கு எவ்வளோ தருவிகள் என்று சொல்லிக்க விலை மதிப்பீட்டு திணைக்களம் தான் அந்த மதிப்பீட்டை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லினோம். அவை மக்கள் திருப்பி கேட்டவை என்னென்னு சொன்னால், அந்த மதிப்பீடு எவ்வளவுன்றதை சொல்லும் கொண்டு அதை ஒரு ஒழுங்கான இது இல்லை. ஆனால் அந்த பூமியில் பார்த்தால் நாங்கள் அதை எது எவ்வளவு தந்தாலும் சம்மதிக்கிறோம்ன்ற மாதிரி தான் அந்த பூம் போகுது. அதையும் வந்து ஒரு சட்டத்தரணி ஊடாக அல்லது ஒரு சமாதான நீதவான் ஊடாகத்தான் அதை தாங்கள் சிபாரிசு பண்ணி தர வேண்டும் என்று சொல்லினோம், சைன் பண்ணி. ஆகவே இன்றைக்கு மக்களுடைய கேள்விக்கு அவர்கள் சரியான பதில் வழங்காமல் திருப்பி ஒரு ஃபோமை தயாரிக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறோம் என்று சொல்லினோம். அவே மக்கள் கேட்கினம் காணியை தர சொல்லி இல்லைண்டா இழப்பீடுன்னு சொன்னால் எவ்வளவு இழப்பீடுன்னு சொல்லுங்க. எங்களை நீங்கள் இப்படி 4-5 கூப்பிட்டு இலக்களிக்காமல் எவ்வளோ இழப்பீடு தர போகிறீங்க, எவ்வளோ காலத்தில் தர போகிறீங்களன்றதை கேட்கினோம். ஆனால் அதுக்கு சரியான பதில் இல்லை. அவர்கள் சொல்லினா தாங்கள் அங்கேருந்து வந்த ஃபோமைத்தான் தந்திருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார். இப்போ இந்த ஃபோமை மாற்றுறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறோம் என்று சொல்லியும் அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார். அவை மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு
இந்த அரசாங்க அதிபர் உட்பட இந்த ஆட்சியில் இருக்க அரசாங்கம் உட்பட மக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளணும். மக்கள் அந்த காணியை நீங்கள் எடுக்கக்குள்ள அந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் வழங்க வேணும். எவ்வளவு காலத்தில் இந்த இழப்பீடு வழங்குவியல் என்ற சுற்றுநிறுவம் இல்லை, அதே நேரத்தில் எவ்வளவு வழங்குவியல் என்ற இதுவும் இல்லை. அரசாங்க திணைக்களகம் மேற்கொள்கிற மதிப்பீட்டுக்கு மக்களுடைய காணியை தர சொல்லி கேட்க மக்கள் கொடுக்க மாட்டான் தானே. அவர்கள் அந்த கேட்குற கேள்விக்கு சரியான பதில் இல்லாத இன்றைய கூட்டம் இல்லை குழம்பி